ஆறுமுகனுக்கு 6வது நாள் 6 நைவேத்தியங்கள் எவ்வளோ ஈஸி அண்ட் சிம்பிளா குயிக்கா செய்யலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற நைவேத்தியம் பாயாசம். இதுக்கு சேமியாவை தண்ணியில போட்டு வேக வச்சு ஜீனியும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நெய் போட்டு முந்திரி திராட்சையை நிறைய வதக்கி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாயாசத்துக்கு பால், இந்த முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி இதெல்லாம் சேர்த்து பாயாசம் பண்ணிடுங்க. நைவேத்தியம் 2 இது தயிர் சாதம். இதுக்கு நம்ம பச்சரிசியை வேக வச்சு வச்சிருக்கேன். இது தயிர், பால், உப்பு, கடைசியா தாளிப்பு சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. செகண்ட் நைவேத்தியம் ரெடி. நைவேத்தியம் 3 பாசி பருப்பு எடுத்துக்கலாம். எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டா உப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி திராட்சை வறுத்ததை சேர்த்துக்கோங்க. அடுத்து நாட்டு சர்க்கரை, கொஞ்சமா ஏலக்காய் தூள், தேங்காய், நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் நைவேத்தியம் பயிர் பாயாசம் ரெடி. 4வது நைவேத்தியம் நம்ம முருகருக்கு பிடிச்சமான பஞ்சாமிர்தம். அதுக்கு உங்ககிட்ட இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு மாதுளை, ஆப்பிள், செவ்வாழைப்பழம், காஞ்ச திராட்சை, அடுத்து தேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம பஞ்சாமிர்தம் ரெடி. நைவேத்தியம் 5 நான் தெனை எடுத்திருக்கேன். அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரும். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. திரும்ப நாட்டு சர்க்கரை போட்டு லைட்டாக ஒரு அடி அடிச்சுக்கோங்க மிக்ஸ் ஆகிறதுக்காக. அதில் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை, கொஞ்சமாக தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தெனை மாவு ரெடி. நைவேத்தியம் 6 அவல் எடுத்திருக்கேன். அதை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அதில் முந்திரி, திராட்சை, தேங்காய், வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அவல் ரெடி. 6 விதமான நைவேத்தியம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக அதை செஞ்சிடலாம். 1.25 மணி நேரத்திலே இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். முருகர் உங்க எல்லா வேண்டுதலைகளையும் கண்டிப்பா நிறைவேற்றுவார். தேங்க்யூ, பை.